நேத்து கூட ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர் வந்து என்ன பேசினார். இப்ப கரண்ட் இருக்கிறவர் ஒரு 8 வயசு பொண்ணு, சரி 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொன்னாராம், அம்மா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. அப்ப அந்த பொண்ணு சொல்லுதான், 8ஆம் கிளாஸ் பொண்ணு, அப்பா ஏன்பா கவலைப்படுறீங்க, மே மாசம் அண்ணன் முதலமைச்சர் ஆனவனே படம் ரிலீஸ் ஆக போகுது. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு தெரியுது, வேற யாருக்கு தெரியணும்? அப்ப கேக்குதான், அப்பா அம்மா வந்து டிவிக்கு தலைவருக்கு வந்து ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க யாருக்குப்பா போட போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து இபிஎஸ் தான் கேட்டிருக்காரு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் முக்கியமா இபிஎஸ் முக்கியமானு கேட்டிருக்கேன். இதெல்லாம் உண்மை நடந்துகிட்டு இருக்கு. உடனே மாவட்ட செயலர், அதிமுக மாவட்ட செயலர் சொல்றாப்ல, நீதாமா எனக்கு உலகமே. அப்ப சத்தியம் கொடுப்பா, இந்த தடவை நீ தான் எங்க தலைவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நம்மள பார்த்து பிஎல்ஏ மீட்டிங் இருக்கா, மெம்பர்ஸ் இருக்கான்னு கேட்கிறாங்க. இங்க 8ஆம் கிளாஸ்ல இருந்து நமக்கான மெம்பர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காரு நம்ம தலைவர். இதுதான் கள அரசியல் யதார்த்தம். இன்னொன்னு அதிமுக அப்படி இருக்கு, இந்த பாருங்க, முக்கியமான தலைவர்கள் அண்ணன் விஎஸ் பாபு அண்ணன் ஏன் தெரியுமா வந்தாரு? அவர் சொல்லல, ஆனா அவர் போய் சொல்லக்கூடாது. அதிமுகவுடைய கரண்ட் மாவட்ட செயலர் அவர் அங்கிருந்து வெளியே ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு. எதுக்குன்னா, கொளத்தூர் தொகுதியில கடினமா ஒர்க் பண்ணிருக்காரு 6 மாசம். கடினமா அங்க பூத் லெவல் மீட்டிங் போடுறது, பகுதி மீட்டிங் போடுறதுன்னு பயங்கரமா மீட்டிங் போட்டு அங்கிருந்து ஆர்கேட்டு சுத்திட்டு வந்திருக்காரு. திடீர்னு தலைமையில இருந்து ஒரு கால், இல்லைங்க கொஞ்சம் கொளத்தூர் பக்கம் போகாதீங்க. அவர் புரியல, ஏன் கொளத்தூர் பக்கம் போக கூடாது, அதுதான் திமுக அதிமுக செட்டிங். ஏன் முதலமைச்சர் அவர் கொளத்தூருக்குள்ள போனா என்ன, முதலமைச்சருக்கு ஓட்டு கம்மியாயிடும். அந்த ஒரு செகண்ட்ல ரிசைன் பண்ணிட்டு கடைசியில் என்னையும் பொதுச்சாளரையும் பார்த்தாரு. அண்ணா நான் வரதுக்கு ரெடி, 40 வருஷமா மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைந்த வட மாவட்ட சென்னையுடைய மாவட்ட செயலாளர், எம்எல்ஏவா இருந்துட்டேன். ஒன்னே ஒன்று, திமுகவோட நீங்க ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணீங்களான்னு கேட்டார். எங்க தலைவர் டெல்லியிலேயே காம்ப்ரமைஸ் பண்ணல, திமுக தீய சக்தியை எம்ஜிஆருக்கு அப்புறம் அழிக்க வந்தவர், இங்க எந்த காம்ப்ரமைஸ் பண்ணல, ஃப்ரீயா வாங்கன்னு பூச்சாளர் சொன்னார். அடுத்த செகண்டே வந்துட்டாரு, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அதுதான் சொன்னேன், அண்ணன் சேகர் பாபு அண்ணன் வெயிட்டிங், அடுத்தது உங்களுக்கு அவர் முதல் பேஸ் பண்ணுங்க. அதிமுக எப்படி இருக்குன்னா, சட்டசபையில பாருங்க, சட்டசபை நடந்துட்டே இருக்கு, விவசாய பட்ஜெட் போயிட்டு இருக்கு. அதுல முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தூங்கிட்டு இருந்தா அதை விட்டுருங்க, அது பாட்டிங்க அவர் தூங்கிட்டு இருக்கட்டும் ஓரமா. நேத்து ஓபிஎஸ் அணியோடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுங்களா? புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியில திமுக திருப்பி ஆட்சி வரணுமா? என்ன ஒரு அநியாயம். அடுத்த ஓபிஎஸ் விக்கெட் ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவிற்கு ஒருத்தர் ஓபிஎஸ் இந்த பக்கம் திமுக பக்கம் போறார், முன்னாள் முதலமைச்சர், இன்னொருத்தர் டெல்லி பக்கம் செட்டில் ஆயிட்டார். அப்ப நமக்கு களம் எவ்வளவு ஓபன், எந்த அளவிற்கு களம் வந்து நமக்கு ஓபனா இருப்பாரு. நீங்க நினைக்கலாம் 13 கட்சி, இந்த பக்கம் 10 கட்சி, எல்லாமே பொருந்தாத கட்சி. அதிமுக கூட்டணி கட்சியில இருக்கவங்களே அவர் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. பிஜேபி சொல்றதுக்கே வாய் வர மாட்டேங்குது. திமுக பொருந்தாத கூட்டணி. எப்பையும் தேர்தல் வந்து ஒரு தலைவரை நோக்கிதான் தேர்தலே இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் லீடர், 2 தலைவர் 75 வயசு ஆயிடுச்சு, நம்ம தலைவருக்கு 51 52 வயசு தான். அடுத்த 40 வருஷம் ஆளக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுக்கு தான். அவருடைய மனசு, நான் திரும்பி சொல்றேன், முதல்ல இங்கதான் தமிழ்நாடு முழுசும் இருக்கு. தமிழ்நாடு முழுசும் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் வேட்பாளர் யாருன்னா நம்மளோட தலைவர் விஜய் அவர்கள் தான். யாரு கேண்டிடேட் பண்ணாலும் சரி, யாரு கேண்டிடேட் பண்ணாலும் சரி, நம்மளுடைய தலைவர் தான் வேட்பாளர். ஏன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனா என்னது, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனா நிறைய பேர் நமக்குள்ள ஒவ்வொரு கட்சியிலும் போட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த போட்டி, எந்த சண்டையும் ஒரு சின்ன இடத்துல கூட வந்தது. அதான் நம்மளே விட்டு, அதுதான் தலைவர் உருவாக்குற கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. தலைவர் யார சொல்றாரோ எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் எம்எல்ஏ உருவாக்குறது ஒரு பவர் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறுவது யாருக்காக? அவரை முதலமைச்சராக ஆக்குவதற்காக.
அப்ப நம்ம அந்த தியாகத்தை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். யார வேணா அண்ணன் போடட்டும், அது புதுசா வந்தவங்களா இருக்கலாம், பிஎம்ஐல இருந்து வந்தவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கட்டும், நமக்குள்ள இருக்க ஒரே குறிக்கோள் என்ன? தலைவர் முதலமைச்சர் ஆகும். அப்ப சொல்லக்கூடியவர் அண்ணன் சொன்ன மாதிரி, சிவான சொன்ன மாதிரி, இந்த 60 நாட்கள் 24 மணி நேரம் வேலை செய்யணும். 24 மணி நேரம் வேலை செய்யணும். அதுக்கு எல்லாம் உங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நாங்க வந்திருக்கோம். உங்களோட சேர்ந்து, உங்களோட இணைந்து, நைட்டு உங்களோட நைட்டு பகல் உங்களோட தூங்கி, இதுக்குதான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். சோ இதை நம்ம 60 நாள் கரெக்டா இருந்து சென்னையில் இருக்க 16 தொகுதியும் நாம் வெல்ல வேண்டும். 16 தொகுதியும் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட பிரச்சாரம். ஒரு நல்ல விஷயம் பாருங்க, சிவாவோட லக்கு பாருங்க, பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இங்க இருந்து பொதுச்செயலாளர் கரெக்டா நோட்டு போட்டார். அது எதுக்காக போட்டாருன்னு அண்ணன் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிளேஸ சூஸ் பண்ணார். தமிழ்நாட்டிலேயே எனக்கு இந்த வாஸ்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க இருந்து ஆரம்பிச்ச சென்ட் ஜார்ஜ் கோட்டை கோயில்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. தீர்மானம் சொல்லிட்டோம். தீர்மானத்துக்கு பதில் கொடுக்கிறவர் யாரு? அந்த தீர்மானத்தை வழிமொழிய இல்ல அலோ பண்ண என்னப்பா பொதுச்செயலாளர் மேல நிறைய பேர் இருக்கீங்க. சிவா சாரா நீங்க பேசலாம் என்ன